வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். சின்னஞ்சிறு கிளிய சீரியலில் கர்ணா கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக நரேஷ் அவர்கள் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராரு. இவருக்குன்னு இப்போது தனி ஃபேன் பேஸே உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தன்னோட முதல் சீரியல்லே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராரு. கர்ணாவா இந்த சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் வெளியான ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் நடித்தாருன்றது பலருக்குமே தெரியாது. அது பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். கர்ணா அவர்கள் இதுக்கு முன்னாடி நடித்த திரைப்படம் தேவாரா. இந்த திரைப்படம் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான திரைப்படம். 2024ஆம் ஆண்டு வெளியான இந்த தேவாரா படத்தில் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் தான் ஹீரோவாக நடித்தார். இதில் ரொம்பவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் தான் நம்ம கர்ணா அவர்கள் நடிச்சிருந்தார். அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் தான் இவர் இப்போது சின்னஞ்சிறு கிளிய சீரியலில் கர்ணா கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக நடிச்சு வர்றாரு. உண்மையிலுமே ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு இந்த சீரியலுக்காக. எப்படி சினிமாவில் நடித்தாலும் அதே அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு சீரியலையுமே இவர் போட்டுட்டு வர்றாரு. நிச்சயமாக ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக விளம்பரத்துக்கான எல்லா அறிகுறியுமே கர்ணா அவர்களுக்கு இருக்குது. உங்களுக்கு கர்ணா அவர்களை சீரியலில் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.